ஆமா, இது என்ன ட்ரங்க் பெட்டி? அது அது என் பழைய துணியெல்லாம் இருக்கிற பெட்டி. ஓ, பழைய துணி இருக்கிற பெட்டியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப அதுல தான் எல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கும். போயிருங்க. அதான் நான் பழைய துணி இருக்கிற பெட்டின்னு சொல்றேனே, அதுல என்ன இருக்க போகுது? நான் உங்களை எடுக்க தான் சொன்னேன், புரிஞ்சுதா? எடுக்கிறீங்களா இல்ல நானே எடுக்கவா? அதுல ஒண்ணும் இல்ல. அதான் ஒண்ணும் இல்லல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். இத பாரு, நீ எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கியோ அதை விட அதிகமான அன்பை நான் உன் மேல வச்சிருக்கேன். உன்னை நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? கொஞ்சம் இருங்க. இது உண்மையா பொய்யானலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை நம்புறேன். இனிமே நீங்க எதையுமே என்கிட்ட மறைக்க கூடாது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. சரி, இனிமேல் என்ன நடந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன தவிர வேற எந்த பொண்ணும் இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. லீலா, என்ன இது? உங்க மனசுல என் ஒருத்திக்கு மட்டும்தான் இடம்னு சத்தியம் பண்ணுங்க. எப்பவும் என் வாழ்க்கையில நீ மட்டும்தான். வேற யாருக்கும் என் மனசுல இடமே கிடையாது. இனி யாரும் வரவும் மாட்டாங்க. இது சத்தியம். எப்பவும் லீலாவதிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்ன நம்பு. ஓ, அப்ப மாமா எனக்கு அத்தை கிட்ட போய் தான் சொல்லியிருக்காரு. அப்ப இதுல என்னமோ இருக்கு. நான் உங்களை நம்புறேன். இனிமே எனக்கு தெரியாம இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன மேடம், இங்க என்ன பண்றீங்க? ஏதோ பயங்கர திங்கிங்ல இருக்கீங்க போல இருக்கு. இல்ல, அண்ணாமலையத்தையும் வெங்கடேசன் மாமாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். அவங்க ரெண்டு பேரும் லீலாவதி அத்தை கிட்ட ஏதோ பெரிய ரகசியத்தை மறைக்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்ற? ஆமா, அவங்க பேசினதை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை வர மேட்டர் மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு தான் தெரியல. அது மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சா தீபாவளி கொண்டாடலாம். அவ்வளவுதானே? குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கும்னா அது எவ்வளவு பெரிய மேட்டரா இருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரமே குடும்பத்துக்குள்ள ஒரு பூகம்பத்தை கிளப்புறோம். வணக்கம். யாரும் தெரியுதா மேடம்? என்ன
தெரியாம இருக்குமா எவ்வளோ பெரிய ஆளு. இந்த ஊர்ல அண்ணாமலைய தெரியாம யாரும் அண்ணாமலைக்கு தெரியாமலும் யாரும் இருக்க முடியாது. இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்களே யார் பேசுறாங்கன்னு. என்ன விஷயம்? எதுக்காக கால் பண்ண? ஒண்ணும் இல்ல மேடம். உங்களையும் உங்க குடும்பத்தையும் பழி வாங்குறதுக்காக தான் இந்த ஊருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டே வந்தேன். வந்த முதல் நாளே உங்க மாமாவை அரெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அது மூலமா உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆனா இந்த முறை சூப்பர் மேட்டர் மாட்டிருக்கு மேடம் என் கையில. இத வச்சு உங்க மொத்த குடும்பத்தையும் சும்மா செதிலா செதுக்க போறேன். மேடம், நீங்க ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்தீங்களா அந்த ரகசியம், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ரகசியம்னு யோசிக்கிறீங்களா? அது அன்னைக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்த வாண்டடா வந்து அரெஸ்ட் ஆனாங்க அந்த லட்சுமி. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். அவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? லட்சுமி வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ரைடுக்கு போயிருந்தேன் மேடம். அங்கதான் எனக்கு இந்த முக்கிய ஆதாரமே கிடைச்சது மேடம். அண்ணாமலை, இந்த வைஃபை கனெக்ஷன் எல்லாம் மாத்தணும். அடிக்கடி தானா கட் ஆகுது. ஏதோ ஒரு போட்டோ வந்திருக்கு, அதான் அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கு பாரு. அக்கா, யாராவது ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதை விடுங்க, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. உங்க எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாரையும் கூப்பிடுங்க. நாம ஏதாவது கேம் விளையாடலாம். என்னது, நீ ஆபீஸ் போலையா? இதோ இப்பவே எல்லாரையும் கூப்பிடுறேன். அருவி, கௌதம், வருண், வெண்ணிலா, வான்மதி, பவித்ரா, எல்லாரும் வாங்க. வா வா, வேகமா வா. என்ன பெரியம்மா, பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க. ஃபேஸ்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஆமா, அண்ணாமலை இன்னைக்கு ஆபீஸ் போகலையா. ஃபுல் டே நம்ம கூட தான் இருக்க போறாளாம். நீங்க ஒரு நாள் கூட ஆபீஸ் போகாம இருக்க மாட்டீங்களே அத்தை? என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லம்மா, உங்க எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் இன்னைக்கு வீட்ல இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹாய், அப்போ இன்னைக்கு வீட்ல ஃபுல் ஃபன் தானா?